இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். லாஸ்ட் வீடியோவில் பேசிக் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருந்தோம் இல்லையா, அதோட எக்ஸ்டெண்டட் ஃபார்மேட் தான் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே அனதர் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்தது அப்படின்னா அதை நம்ம நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சேம் ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் இனிஷியலைஸ் பண்ணுவோம். இன்ட்டு மார்க்ஸ் ஈக்குவல் டு 60. இங்கே நம்ம ஒரு ரெண்டு க்ரைட்டீரியா வைக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பாஸ் மார்க்ஸ் கிரேட்டர் தென் 50 இருந்தால் பாஸ். நமக்கு தெரியும் நம்ம பாஸ் ஆனால் தான் அதுக்கப்புறம் நம்மளால் கிரேட் கேல்குலேட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இஃப் மார்க்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50, அப்போ நம்ம பாஸ் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு கிரேட் கேல்குலேட் பண்ணலாம். இஃப் marks is greater than or equal to 90, sys out A grade. Else if marks is greater than or equal to 80, sys out B grade. Greater than or equal to 70, C grade. Greater than or equal to 60, D grade. Else E grade. ரன் பண்ணி பார்க்கலாமா? நம்மளோட மார்க்ஸ் டி கிரேட். ஃபர்ஸ்ட் உள்ள வரும், செக் பண்ண மார்க்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50 அண்ட் பார்க்கும். எஸ் 50, இந்த கண்டிஷன் ட்ரூ. அப்போ நெக்ஸ்ட் உள்ள வரும், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 90 அண்ட் செக் பண்ணும், இல்லை. கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 80 அண்ட் பார்க்கும், இல்லை. 70 அண்ட் பார்க்கும், இல்லை. நெக்ஸ்ட் கண்டிஷன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60 அப்படின்னு பார்த்தா எஸ் ட்ரூ. அதனால டி கிரேட். இதுவே நம்ம ஒரு 55 வச்சு பார்க்கலாம். வச்சு பார்த்தா E கிரேட் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஃபெயில் மார்க் கொடுத்து பார்க்கலாம். 45 கொடுத்தா ஒன்றுமே வரல. ஏன்னா நம்ம இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் தான் உள்ளே வரும். அப்போ ஃபெயில் லெஸ் தென் 50 இல்லையா. அதை நம்ம எங்கே எழுதலாம்? இந்த இஃபோட இது இது. அப்போ இங்க எல்ஸ் சிஸ் அவுட்ல ஃபெயில் அப்படின்னு கொடுப்போம். இப்போ ரன் பண்ணி பார்த்தா இங்க உள்ள வரும், கண்டிஷன் ஃபெயில் ஆன உடனே எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் லூப்பிங் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.